மக்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒரு நாள் கூட சரியா புரிஞ்சுக்கிட்டே இல்ல. நான் சொல்றது கேளு சாந்தி. நான் கேட்க மாட்டேன். ப்ளீஸ் லிசன் டு மீ. நீ முதல்ல வெளிய போ. சாந்தி, நான் சாக போறேன். உன் பேர் ஏத்தி வச்சிருக்காங்க. நீ ஜெயிலுக்கு போனா நீ கழுத்து நடு. ஐயோ ஏய் நீ புரிய போற. வெளிய போ. சாந்தி செல்லாத. நோ சாந்தி இதா உன் பொண்ணை கூட்டிட்டு போ. அம்மா சாந்தி 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 மானம் கெட்டவன். ஏன் தட்டுறத நிறுத்திட்ட? ஓ அப்ப நான் செத்தா உனக்கு சந்தோஷமா? இது வரதால உள்ள போய் பேசிக்கலாம்டா. ஏன் மானம் போகுதா? அது போய் 5 வருஷம் ஆச்சு செல்லம். சாந்தி சாந்தி ஃபேமிலி மட்டும் தான் வீடு கொடுப்பாரு. ஹவுஸ் ஓனர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். 2 பேச்சுலர்ஸ் பசங்க மட்டும் இருக்காங்க. அவங்களையும் எப்படி வெளியேற்றிடுவாரு? அட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ யாரோட அனுப்பலாம் என்ன? காசுக்குள்ள இவனுக்கே நான் தான் வீடு பிடிச்சு கொடுத்தேன். என்னவே துப்புறான். புலிக்குட்டி இன்னொரு தன்மான சிங்கம் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 10 வெல்கம் பேச்சுலர். இருக்கிற எல்லா ஃபேமிலியும் வெளியேற்றுறோம். காலையில 10 மணிக்கு ஆபீஸ் ஆரம்பிக்குது. சாயங்காலம் 5 மணிக்கு ஆபீஸ் முடியுது. ஆனா நீ காலையில 7 மணிக்கு ஆபீஸ் போற. நடு ராத்திரி 11 மணிக்கு தான் திரும்பி வர. முன்னால 3 மணி நேரம், பின்னால 6 மணி நேரம், ஆக மொத்தம் 9 மணி நேரம். என்ன பண்ற? So this is your question. சாந்தி, இங்க இருந்து போக வேண்டாமா சாந்தி? அங்க இருந்து திரும்பி வர வேண்டாமா சாந்தி? ஏன் படுத்து உருட்டிக்கிட்டே போற? இல்ல நடந்து போறியா? பைக்ல தானே போற? சாந்தி, we are living in Chennai. சென்னை டிராபிக் பத்தி உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு தெரிஞ்சுக்க. இன்னைக்கு ஆபீஸ்க்கு உன் கூட நான் வரேன். போ. திருப்பி வரணும் நானே பாத்துக்கலாம். டிக் 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 டக் டக் டக். அப்படி என்னமோ பண்ற. சாந்தி அதுதான். சாந்தி ஆயிடுச்சு. சாந்தி நீ என்ன கூட்டிட்டு போறோம்? சாந்தி நான் ஆபீஸ்க்கே போற சாந்தி. உன்னை உட்கார வச்சு மூஞ்சியே பாத்துக்க. போற சாந்தி. Idiot! Nonsense! குட்டி call the police. வேணா 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 தெரியாம பண்ணிட்டோம். ஏய் மன்னிப்பு கேளுடா. சாரி 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 சாரியோ சாரி. Out! Out! Get out! புலிக்குட்டியோட வீடு அந்த வீடு. எந்த வீடு? பூட்டு போட்டுருக்கு. அது ரொம்ப நாளா அப்படிதான் இருக்கு. நாங்க 2 மாசத்துக்கு முன்னாலே லெட்டர் போட்டோமே. இதுவா பாருங்க. இதான். அன்பும் பண்பும் பாசம் நேசம் கொண்ட புலிக்குட்டிக்கு நான் உன் நண்பன் நல்லவன் எழுதுவது. நான் என் நண்பன் குமரனை கூப்பிட்டுட்டு எப்ப வேணாலும் அங்க வருவேன். வந்துட்டோம் இல்ல? கரெக்டா தான் எழுதிருக்கேன். இந்த உலகத்திலேயே போட்ட லெட்டரை போட்ட அட்ரஸ்க்கு போட்டவங்களே வந்து படிக்கிறது நீங்களா தான் இருக்கும். கிளம்புங்க. அப்பா எம்பிட்டு நாளைக்குதே நமக்கு இந்த குரங்கு புழப்புனே தெரியாம போச்சே. ஹவுஸ் ஓனரை சமாளிக்கிறதுக்கு எப்படி கூடினா போக வேண்டியதா இருக்கு. நல்லா இருக்கு. சத்தம்லாம் பேசுறா. ஹே புலிக்குட்டி நல்லா இருக்கியா? இருக்கேன்டா.
நீ எப்படி உள்ள வந்த? பின்னால கயிறு இருந்துச்சுல்ல அது புடிச்சுக்கிட்டு. ஆமா, ஏன்டா வெளியில பூட்டு போட்டிருக்க? எங்கடா பூட்டினே? ஹவுஸ் ஓனர் பூட்டி இருக்காண்டா. ஏன் வாடகை கட்டலையா? நாங்கன்னா கொடுக்காம இருப்போமா? அப்புறம் ஏன்டா? அது வயசு பொண்ணு இருக்கிற இடமா, பேச்சுலர் கொடுக்க மாட்டாங்களா, ஃபேமிலி மேனுக்கு தான் கொடுப்பாங்களா? யார வயசு பொண்ணுங்களையா? அப்துல் கலாம் பேச்சுலர் தான், அண்ணா ஹசாரே பேச்சுலர் தான், ஐயா கர்ம வீரர் காமராஜர் பேச்சுலர் தான், பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா பேச்சுலர் தான். இப்படி ஒழுக்கமா இருந்து சாதிச்ச நிறைய பேர் பேச்சுலர் தான். சொல்லு உங்க ஓனர்ட்ட. கேட்டுக்க. அதைத்தாண்டா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். யார் அந்த தாலிங்கடிமா குதுக்கமா பேசிக்கிட்டு இருக்கேன்? நானும் உன் நண்பன் தான். நீ எப்படிடா என் நண்பனாவ? என் நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனே. அப்பாடி, ஏழ்ற பெண் பக்கமா கயத்தை பிடிச்சி ஏறி வந்துல வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. ஆமா, என்ன விஷயமா இங்க வந்திய? இந்த உலகமே எங்களை திரும்பி பார்க்கணும். உங்க ரெண்டு பேர்த்தையும். ஆமா, நீ 10வது பெயிலு சார், நீங்க 6 பாஸா பெயிலா சார்? படிச்சுட்டு இருந்தேன். அப்ப 5வதே சார்? வச்சுக்க. படிக்கிற வயசுல அப்படி என்னதே சார் பண்ணீங்க? பிள்ளையா இருக்கு, டெய்லி 108 குடம் தண்ணி எடுத்து ஊத்திட்டு இருந்தேன். நல்ல ஊத்தியது சார். தெரு முனையில ஒரு பிள்ளையார் அனாதியா கிடக்குறாரு, போய் தண்ணி ஊத்துறீங்களா? ஏய், இப்ப போய் எல்லாம் ஊத்த முடியாது. ஏய் எந்திரா, எந்திரிங்கடா. கத்தாத, ஹவுஸ் ஓனர் வந்துட்டு போறாங்க. எந்திரிங்கடா நொன்னேடா. நடு சாமத்துல அட்டடக்கால போட்டுக்கிட்டு என்ன அலப்பறைய குடுக்குறீங்க? உங்க எம்சியை விட அந்த ஆளு எவ்வளவு மேல்றா. நான் தெரியாமத்தான் கேக்குறேன். ரோட்ல போற ஒருத்தனை உங்களால திரும்பி பார்க்க வைக்க முடியுமாடா? உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது. ஐயா என்ன சொன்னீங்க? நினைக்கிறத பெருசா நினைக்கணும். கேட்டுக்கோ கேட்டுக்கோ கேட்டுக்கோ. கேட்டுச்சுடா. என்னைய பார்த்தா உங்களுக்கு இழிச்சா பேணிய மோத்துல எழுதி ஊட்டியிருக்கா? அது இல்லடா புலிக்குட்டி. ஏய் பேசாத. விடிஞ்சு எந்திரிச்சு பார்க்கும் போது ஒத்த பய இருக்க கூடாது, இறங்கி ஓடி போயிருங்க. கொஞ்சம் அசந்தா என்னமா குதிரை ஏறுறாங்க. யாரா நீங்க? ஏங்க என்ன பண்றீங்க? இங்க ஒரு போலீஸ் கூப்பிடுவாங்க. ராஸ்கல் இங்க வா இங்க வா. ஜோதி நீ உள்ள இருக்க, வெளிய வராத. வாடி சாப்பிடுங்க. ஓனர் வாடி. ஏய் வந்துட்டு வளக்கறேன். ஐயோ பாண்டி, யாரோ தொட்டி அடிச்சிட்டாங்க. ஏய் சண்டை ரிப்போர்ட் போறீங்களா இல்லையாடா? யார் நீங்க? ஏய் என்னடா பிரச்சனை உங்களுக்கு? யாரு சண்டை போடுறா? என்ன மாதிரி வந்துட்டீங்க நினைச்சேன். மரியாதையா வெளியே போயிருங்க, இல்லன்னா பெரிய சிக்கலாயிரும். உன்னையவே காலி பண்ண சொல்லிட்டு இருக்கேன். நீ உள்ள எக்ஸ்ட்ரா 2 வருஷம் முதல்ல உன்னைய தூக்குடா. வெளியே போட்டுட்டு உள்ள வாழ்ந்துட்டாங்க. நமக்கு என்னடா பிரச்சனை உங்களுக்கு? எல்லாம் ஒன்னால என்னாலயா? ரோட்ல போற ஒருத்தனை திரும்பி பார்க்க வைக்க முடியுமான்னு கேட்டல, இப்ப நீ திரும்பி பாரு. மழைன்றதையும் மறந்துட்டு எல்லாரும் எங்களையே தானே பார்த்துட்டு இருக்காங்க. 5 நிமிஷத்துல எவ்வளவு செஞ்சிருக்கோம், ஆயுசு முடியறதுக்குள்ளும் எவ்வளோ செய்வோம். நடத்துங்கடா. ஐயா எப்ப கிளம்புற? இந்த இப்ப வரட்டி விட்டுரு. நான் கேட்டது உன்னையே. என்னையவா? அவங்க முகத்துல ஒரு ஒளி தெரியுது. தெரிஞ்சிருச்சா? அவங்கள பார்த்தா உருப்படுற மாதிரி இருக்காங்க. கூட இருந்து கெடுக்காம கிளம்புற வழிய பாரு. நீங்க அவங்க யாரு என்னன்னு தெரியாமையே. நீ பேசாத, முடிவை நான் தான் எடுப்பேன். எடுக்க சபாநாயகர். யாருமா அவங்க? தெரியாது. காந்தி உங்களுக்கு தெரியுமா? ஏன் சாந்தியை தவிர வேற யாரும் தெரியாதுப்பா. உங்க அப்பா தான் எதையும் கேட்க விட மாட்டேன்றாரு. ஒழுங்கா இருக்கு சொல்லு, கை காலெல்லாம் உடைச்சு போடுவேன். போடா டேய், ஏதாவது வேலை இருந்தா பாருடா. வேலை கடிச்சா போக மாட்டாங்களா? உங்க வீட்டுக்கு முன்னாடி கிடக்கிறத அவங்க தான் அள்ளிக்கணும். அக்கா அக்கா நீ வீட்ல அம்மா போயிட்டு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாங்க. பாரதிகா உன் பூத்தொட்டி 2 போச்சு. யாரு? புலிக்குட்டி வீட்டுக்கு 2 ரவுடி பசங்க வந்திருக்காங்க. நீயும் பைக் தொடச்ச மாதிரி. புலிக்குட்டி ஏய் புலிக்குட்டி அவ சிந்தாஸ் கவனிகள் நான் பாத்துட்டு தானே இருக்கேன். அமைதியா இருக்க சொல்லு. அக்கா அவங்க ரொம்ப டெரரா இருக்காங்க. அவங்க யாரு இருந்தா எனக்கு என்ன? ராஸ்கல்ஸ். என் தொட்டியை உடைச்சதுக்கு பதில் சொல்லணும். ஹே ஏஞ்சல்
உனக்கு என்னாச்சு? நீ ஏன் பேரஞ்சு மாதிரி நிக்கிற? கொஞ்சம் மிஸ் இருந்தா பாட்டிக்கு லிப்ட்ல கிஸ் கொடுத்திருப்பாங்க. அத்தாடி உருக்கிங்க. பாட்டி பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. இந்த வேலையை வேற பாத்தீங்களாடா? ஏய் கம் அவுட். புலிக்குட்டி கூப்பிட்டீல? அறிவில்ல? நீ ஏன் வெட்டியா திரியற? கூட ரெண்டு ரவுடி பசங்களை கூட்டி வச்சு மிரட்டுறியா? ஹீரோயிசம் பண்றாங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்களாமே. சீன் போடுறீங்களா? நிறைய சீன் பார்த்துட்டோம். கெட்டது பண்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க, அப்புறம் நல்லது பண்ணுவாங்க. பாவனா அவங்க மேல எங்களுக்கு பரிதாபம் வரும். நாங்க ஈயன் பல்லிருப்போம். அப்புறம் அவங்க ஏமாத்திட்டு ஓடுவாங்க. நாங்க நடுத்தரல நிக்கணும். ஏமா அவங்க இப்பத்தானே வந்திருக்காங்க, அதுக்குள்ள படத்தோடைய முழு கதையும் சொல்ற? குரூப்ல டான்ஸ் ஆடுறத விட்டுப்புட்டு டைரக்ஷன் பண்ண போறியா? நான் உன்னிட்ட பேசிக்கிறேன். ஓனர் அவருக்கு நேத்தே மை வச்சுட்டாங்க. இவங்க முகத்துல ஒளி தெரியுதா சொல்றாரு. குமரா இங்க பாரு. ஏன் தொட்டி ரெண்டு தான்? பரவாயில்ல, அதுக்கும் சேர்த்து ஊத்த சொல்றா. ஊத்துக்க. நான் எதுக்கு ஊத்தணும்? இன்னைக்கு தண்ணி ஊத்த சொல்லுவேங்க. நாளைக்கு இதுலயே பூ பறிச்சு எங்க முன்னாடி வந்து நின்னு ஐ லவ் யூ சொல்லுவேங்க. நாங்க ஈயன் பல்ல இழுக்கணுமா? அவளை போ சொல்றா. போங்க. எது உடஞ்சதோ அவங்க வந்து எடுத்துக்கோங்க. நெல்லு நான் சொல்லல, அவங்க முகத்துல ஒரு ஒளி தெரியுதுன்னு. தெரிஞ்சிட்டாலும் ஆமா, என் முகத்தை தவிர வேற எவன் முகத்தை முதல்ல அவருக்கு ஒளி தெரியும். போடா போடா, வெட்டிய சுத்தாம ஏதாவது வேலை இருந்தா போய் பாடுறா. வேலை கிடைச்சா போக மாட்டாங்களா? ஜோதி, பழசுக்கு புதுசு கொடுத்தாங்க பாரு, அது எல்லா பேரும் சேருது. ஆனா அந்த உடஞ்சதெல்லாம் எடைக்கு போட்டு அந்த காசை கொண்டு வந்து என் கையில கொடுத்தாங்க பாத்தியா? ஒசத்துட்டாங்கம்மா, ஒசத்துட்டாங்க. 67 ரூபா 50 பைசா. எண்ணி பார். அந்த ரெண்டு தட்டிக்கு ஊத்துலப்பா. அவங்க நினைச்சாலே என் கண்ணெல்லாம் கலங்குதுமா. இனிமே இது ரெண்டும் நம்ம தொட்டி. நான் சொன்னேன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க. கேட்டுக்க. இவங்க இங்க வராங்க, நம்மளே பாக்குறாங்க. ஏய், கிளி ஏன்டா நம்மள பாக்குது? இவங்கிட்ட சிக்கிர கூடாது. ஏய் ஓடுதுடா, புறா. ஓடாத. நில்லு. கண்ணு வேற இருக்குது. ஏய் மண்டை கலட்டா. முண்டோம் முண்டோம். உனக்கு தானே எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒண்ணு தெரியாது இல்ல. அப்புறம் ஏன் ஒண்ணு? ஆமா உள்ள என்ன நோமா இல்ல? டேய், என்னடா இவ்வளவு வேத்து இருக்கு? உடம்புன்னா எரியுதுடா. இத மாட்டிக்கிட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கால் எடுக்க நின்று போற வரவுல சந்தோஷப்படுத்தினா 300 ரூபா. 15 வருஷம் சென்னை வாழ்க்கையில மிஞ்சினது 4 பொம்மையும் 2 மோதிரம் தான். அதையும் நேத்தே நீங்க ஆட்டைய போட்டிய, அதுல எடுத்ததுதானா? சிலு சிலுன்னு இருக்கு. அப்படி கிளம்புங்க. படிச்சவனே இங்க பல்ட்டி அடிக்கிற, உங்க நல்லா முடியாதுடா. ஆளா பறக்க விட்டுருவாங்க. நீ தோத்தவனை பாக்குற, பயப்படுற. நாங்க ஜெயிச்சவனை பாக்குறோம், தைரியமா இருக்கோம். கேட்டுக்க. கேட்டுச்சு. எனக்கு என்னமோ கிளி சொன்னதுதான் கரெக்ட்னு படுத்துறா. படிக்காத நம்மளுக்கெல்லாம் எவன்டா வேலை கொடுப்பான்? படிச்சவனுக்கு தாண்டா ஒரு வேலை, படிக்காதவனுக்கு பாக்குறதெல்லாம் வேலை. வா. 2 டீ. கோடி பேத்த வாழ வைக்கிற மெட்ராஸ் நம்மளை மட்டும் விட்டுருமா என்ன? டீ வேணுமா? இந்தா அண்ணா, இன்னொரு டீ. என்ன ஒழுங்கா வேலையை பார்க்கணும். சரிங்க அண்ணாச்சி. அதை விட்டு ஏதாவது சலவாரத்தனம் பண்ணிய கட்டி தூக்கி விடுவேன். சரிங்க அண்ணாச்சி. ஹலோ ஹலோ, கிறகம் இது உள்ள எடுத்து தொலையாது. இரியா இரியா, வெளியே வர இரு. நிலாவில் 2 கெண்டைகள். அடடே, நிலாவில் 2 கெண்டை மீன்கள் துள்ளி விளையாடுகிறது. 3 புள்ளி, ஒரு ஆச்சரியக்குறி. எப்படி இருக்கு கவிதை? அண்ணாச்சிட்டு கேளு, சொல்லுவார். நிலா முறைக்கிறது. செருப்பாரடி முதவிய ஒழுக்கங்கட்ட பயலோளுக்கு கடையில் என்ன வேலை? நீ அங்கே 4 மிதி மிதிச்சு பங்கு கணிச்சு விடு. நான் இவங்களை கட்டி கடலை இறக்கி விடுறேன். கேட்டுக்க. கேட்டுச்சு. ஆமா. ஏ கூவையிலா, நீ என்ன பிறகு பாத்துக்கிட்டு கிளம்பு. குடோன்ல போய் பொருத்தமான யூனிஃபார்ம் மாட்டிட்டு வேலையை கவனி. கிளம்பு கிளம்பு, ஒழுக்கமா இருக்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்க அண்ணாச்சி.
நிலா அழைக்கிறது. உன்னத்தான் போ. நாங்கெல்லாம் கவிதையில கௌத்துவம் இல்ல. என்ன நிலா? மூஞ்சில என் கைய வைக்க என்ன நினைச்சுக்கிற மனசுல சப்பி போட்ட மாதிரி இருக்கிறா. ஓ மூஞ்சி கவிதை வேற. ஐயா நிலா உளால பீல விட்டுக்கிறியா? நிலா நீ நேர்ல பாத்திருக்கியாடா? ஏய் பாத்திருக்கியாடா? இந்த பாரு வந்தியா பம்பு குச்சியா போய்கினாரு அத்த விட்டுட்டு இங்க வந்து வஞ்சரம் கெளித்தீனி எதனா அளந்துக்கிட்டு இருந்தா அது கிண்டங்க. அட்டங்க மாட்டேங்கிற நீ சப்ப. ஏய் என்ன இனிமே எத்தனை ஊத்துனா பம்பிட்டு பாத்துச்சு விட்டுருவேன். போஸ் கொடுக்காத இடத்த காலி பண்ணு. குட் மார்னிங் சார். வணக்கம்மா. 25 30 சார்? ஃப்ரண்ட்ல 25 பேக்ல 35. ஓ நிலா என்ன சொல்லுச்சு? காதல கேட்க முடியல. நிலா பேர் என்னன்னு தெரியுமா? என்ன? தமிழ் செல்வி. அது பேசின தமிழ்லயே தெரிஞ்சு. ஓய் நாளைக்கு என்ன எக்ஸாம்? படி படி படி. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என்ன சொல்றா? இல்ல அந்த எதிர் வீட்டு பொண்ணு கவுத்திட்டானா? நம்ம பையன் மேல எந்த தப்பு இல்லைங்க. அந்த பொண்ணு தான் முதல்ல லெட்டர் கொடுத்துருக்கு. இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு? நீங்க போய் பேசுனீங்கன்னா அத நீ சொல்லாத, முடிவை நான் தான் எடுப்பேன். எடுங்க. முதல்ல பொண்ணுக்கு தான் கல்யாணம். அவளுக்காக சீக்கிரம் பண்ண சொல்லு. டேய் நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன்டா. நேரம் வர்றப்ப நானே டிக்ளேர் பண்ணுவேன்டா. வரவே மாட்டேங்குது. நிலவே நிலவே. ஏப்பா 5வதுக்கு மேல படிக்க முடியலனுக்காக வடை வாங்கி தின்ன பேப்பரைனா படிக்காதப்பா. வெள்ளை பேப்பரை தவிர வேற எது கிடைச்சாலும் படிப்பேன். பார்த்து உன் பாட்டுக்கா படிச்சு கலெக்டர் லேட்டர் ஆயிராத. காம்பவுண்டு தாங்காது. நல்லவர் என்ன பண்றாரு? கவிதை கவிதை. அத்தாடி என்னது இது? சிம்பிள் ஆஃப் லவ் ஆர்ட் இன் ஷேப் டைமண்ட் ரிங். எதுக்கு? பர்த்டேக்கு. யாருக்கு? உனக்கு. எப்போ? நாளைக்கு. நாளைக்கு என் தங்கச்சி பர்த்டே. அவளுக்கு கொடுத்துரு. சிம்பிள் ஆஃப் லவ்வையா? ஆமா அவளுக்கு எதுக்கு நீங்க gift வாங்கி கொடுக்கணும்? அது ஹார்ட் இன் ஷேப்ல. I didn't mean that, சாந்தி. நீ என்ன மீன் பண்ண எனக்கு நல்லா தெரியும். கல்யாண மேடையில உட்கார்ந்து என்ன பார்க்காம அவளை பார்த்து ஈன்னு பல்ல இழுத்துட்டு வந்தானே. கொல்லிக்கண்டு. ஏய் சாந்தி, வார்த்தை தடிக்குது. எனக்கு வர கோவத்துக்கு. என்ன பண்ணு? யஷ். தானே கரடி. அங்க பாருங்க. உன்னோடு வாழ்ந்த சில காலம் போதும் காட்டி மண்ணோடு மறையும் தாழ்வரை நிலைக்கும் சாந்தி கண்ணோடு வழியும் நீரென்று மாறும் சாந்தி கண்ணோடு வழியும் நீரென்று You bloody drunken monk! வரண்டா. ஆஹா வெளியில வந்துட்டேன். கொஞ்ச நேரத்துல இந்த இடத்த கோயமேடு மீன் மார்க்கெட் மாதிரியே ஆக்கிடுவேன். இவனுக்கு இன்னைக்கு கட்டஞ்சரியிலேன்னு நினைக்கிறேன். என் பங்காளி வீட்டு கதவை தட்டுறேன். அந்த டிவி சவுண்ட் வால்யூம் ஓவரா இருக்கு தெரியுமா? சூப்பர் பங்காளி, அப்படியே மூக்க கடிச்சு விடு. அங்கனே சத்தம். பாருங்க சார், லூசு மாதிரி இது ஆமா. உங்க ரெண்டு பேருக்கு இதே வேலையா போச்சியா? ஏய் படிக்கல? இந்த கத்துக்கு எப்படிக்கா படிக்கிறது? முதல்ல நீ கீழே வாங்க. சொன்னா கேளு. அவனை பத்தி தெரியாது. அதெல்லாம் பேசிக்கலாமியா? கீழே வா. எனக்கு முத்த ஊதுறா சார் அவன். நீ ஏன் மேல போற? சார் மத்த பாட்டெல்லாம் சைலண்டா சரி. கேளு சார். என் பொண்டாட்டி பேர வர பாட்டு மட்டும் சவுண்ட் ஏத்தி கேக்குறா சார் அவன். இப்ப நீ உள்ள வரலனா கரஸ்ல கொல்லுங்க. ஏங்க நீங்க உள்ள வாங்க. அங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது செஞ்சு தொலைச்சாயினா நம்மள பதில் சொல்லணும். தெருவுல போற சனியை எங்க வீட்டுக்குள்ள இழுக்குறீங்க? பாட்டு சரி என்ன? நான் கூட கூப்பிடல. அந்தாளா வந்தாரு. அந்தாளா? ஏய் சும்மா பேசாம. அந்தாளா? ஓம் புருஷன் பேசுற மாதிரி ஏன்ட்ட பேசிட்டு இருக்க கூடாது. ஒரே பல்லல பேசி விடுவாமா? அடிச்சிடுவீங்களா?
பாரு பாரு குடும்பமா அது லூசு போய் குடும்பமா இருக்கு கூட கூட பேசிட்டு இருக்கேன் வீட்டுக்காரு அவர் வீட்டுக்காரனா நீ யாரியா ஆஹா அது மீங்க சாந்தி பாருடா கேப்ல அதேவன் சொல்றா அவரு வெள்ளச்சட்டை போட்டு டீசெண்டா இருந்தாரு அவரையும் குட்டி அந்த உள்ள இழுத்து விட்டு கேவலப்படுத்துறாங்க அவர் சார் பேச்சுலர்ஸ் தான் பிரச்சனையே ஃபேமிலிஸ் மட்டும் இருந்தா டீசென்ட்டா இருக்கும் சார் இவன் டீசெண்ட் கேட்டுக்கப்பா கட்டின பொண்டாட்டி மேலையும் பெத்த பொண்ணு மேலையும் நம்பிக்கை இல்லாத தாண்டா பேச்சுலரை கூட சொல்லுவான். ஃபைனலா ஒன்னு சொல்றேன் சார், இந்த காம்பவுண்ட் பேச்சுலர்ஸ் இருக்க வரைக்கும் உருப்படவே உருப்படாது சார். அத நீ சொல்லாத, முடிவை நான் எடுப்பேன். எடுங்க சார். சபாநாயகர் ரொம்ப கோவமா உள்ள போறாரு, நாட்டுக்கு தேவையான நல்ல முடிவு எடுப்பாரு. போச்சா இப்போ ஆரம்பிச்சிட்டானா? அப்படியே டைட் பண்ணு சொல்லு, டைட் பண்ணு சொல்லு. டைட் பண்ணுங்க, டைட் பண்ணுங்க. He's picked that up quickly. Easy pace track, that was drop shot from Johnson. ஐயோ போச்சு. போச்சா? விக்கெட். Surprise save up. ஏமா குட்டி பாரதி, என்ன கிரிக்கெட்னா உனக்கு அம்புட்டு பிடிக்குமா? அவ்ளோ அடிக்ட் எல்லாம் கிடையாது. யாராவது வெட்டி பசங்க கிடைச்சா திருட்டு கனெக்ஷன் கொடுக்க சொல்லி பாப்பேன். கேட்டுக்க. டேய் டேய், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உதவி கேட்டாங்க, அதுக்கு தான் ஏறி போய். நீ ஏறுவே, எங்க போய் இறங்குவீன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவ சாதாரண ஆளுடா, நீ ஒண்ணு செஞ்சீன்னு வச்சுக்க, அவ 9 யோசிப்பா. யாரடி உனக்கு டிவி செட் பண்ணி கொடுத்தது? இந்த வண்டி கிளம்பிருச்சுல, எக்ஸாம் டைம்ல போய் சத்தம் கொடுக்காம போயிருப்பா. எல்லாமே வேலைதான். இப்ப சொல்ல போறீங்க இல்லையா? ஹலோ, நீங்க தான் செட் பண்ணீங்களா? நான் யாரையும் செட் பண்ணல. கரெக்ட் பண்ணது நீங்க தானேன்னு கேட்டேன். நான் யாரையும் கரெக்ட் பண்ணலன்றேன்ல. இந்த டபுள் மீனிங் டயலாக்ஸ் எல்லாம் என்கிட்ட வேணாம், கடுப்பாயிருவேன். உங்க வீட்டுக்கு திருட்டு கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதானே? என்ன லைன் போடுறீங்களா? என்னடி பிரச்சனை உனக்கு? சும்மா 9 அடிச்சு மூஞ்சி மோடல பேச்சு விடாம பாத்துக்கோ. ஆளை பாரு, ஓல பையில ஒண்ணு கடிச்சு சும்மா இப்ப குடுறா. மேடம், கரெக்ட் பண்ணது செட் பண்ணது ரெண்டுமே நான் தான். சாரி, நீ போடா. எல்லாம் இருக்கணும், பிள்ளைங்க படிக்கணும், அப்பதான் படிப்பு மண்டையில ஏறும். உங்க வீட்டுல கேபிள கட் பண்ணிட்டு நீங்க மட்டும் பக்கத்து வீட்டுல போய் சீரியலை பார்த்தா பிள்ளைங்க எப்படி படிக்கும்? திருட்டு கனெக்ஷன் தான் கொடுக்கும். சொல்லிட்டாரு. கேட்டுக்கங்க.